விஜய் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா நிவின் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க என் வாழ்க்கை நான் தான் பார்த்துக்க முடியும். என் வாழ்க்கைய டிசைட் பண்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. நான் அவளுக்கு ஹோப் குடுத்துருக்கேன்னு சொல்றீங்களே, நான் எந்த ஹோப்பும் குடுக்கல. அதுவும் காரணமா தான் நான் வந்து அந்த வார்த்தைய சொன்னேன். அவள கண்டுக்காம விட்டேன் அவ்வளதான். மத்தபடியெல்லாம் வந்து அவள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே சொல்லல. மனசால கூட நினைக்கல. பத்தாதுன்னு யமுனா என்ன பொறுத்தவரைக்கும் சின்ன பொண்ணா தான் நான் நினச்சேன். காவேரியோட தங்கச்சியா தான் நான் நினச்சேன். ஆனா அத நீங்க புரிஞ்சுக்கல. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார். இங்க பாருங்க என் வாழ்க்கைய நான் தான் டிசைட் பண்ண முடியும். என் வாழ்க்கையில எல்லாரும் நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க? உங்கள கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரி பாஸ். ஆனா யமுனா வந்து பாவம் இல்லையா? பாவம்னா அதுக்காக நான் என்ன சார் பண்ண முடியும் அதுக்கு? இங்க பாருங்க எக்காரணம் கூட நான் யமுனாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. பாஸ் கொஞ்சம் நில்லுங்க பாஸ். நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. நீங்க யமுனாவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு காலையில யமுனா, நானு, காவேரி எல்லாருமே வந்து கோயில்ல வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கும் யமுனாவுக்கும் அதே பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம். நீங்க கண்டிப்பா வரீங்க. நீங்க வரலனாலும் நான் வர வைப்பேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாம அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம நிவின். அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. சே இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாருங்க, விஜய் வந்து சாரீ எடுத்துன்னு போயிட்டு யமுனா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு யமுனா, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதுக்கு தான் சாரீ அப்படின்னோடனே, மாமா நிஜமா மாமா? ஆமாம் நிஜமா தான் மாமா. அவர் சம்மதிச்சிட்டாரா நிவின் அப்படின்னோடனே, இங்கே பாரு இந்த மாமா சொல்கிறேன்ல, மாமாவில் நம்பிக்கை இருக்குல்ல, அப்போது இந்த சாரியை கட்டின்னு ரெடி ஆகு, புரியுதா அப்படின்னு சொன்ன. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து எதுக்கு இப்போது சாரியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிறோம்மா, அதுக்காக தான் அப்படின்னோட. கோயிலுக்கா? எதுக்கு திடீர்னு? அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்றாங்க. விஜய் போயிடுறாரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து நம்ம யமுனா அழகாக சாரீ கட்டின்னு ரெடி ஆகுறாங்க. என்னக்கா நீ சும்மா இருக்க? மாமா சொன்னார்ல கோயிலுக்கு போகணுன்னு, போய் சாரீ கட்டிக்க போ. நான் ஏன்டி சாரீ கட்டிக்கணும்? அக்கா நானே கட்டியிருக்கேன், நீ கட்ட மாட்டியா எனக்காக அப்படின்னோடனே, இப்போ என்ன சாரீ கட்டணும் அவ்வளோதான், சரி கட்டிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எதுக்குங்க நம்ம காலைல கோயிலுக்கு போகணும்? நம்ம காலைல பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறோம். என்னது பொன்னியம்மன் கோயிலுக்கு? நேற்று தான் போய் அவமானப்பட்டு வந்தோம், மறுபடியும் இன்றைக்கி போகணுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் அவமானம் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. எதுக்கு இங்கே வந்திருக்கோம், இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து இன்றைக்கி நம்ம யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம், அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி கல்யாணம்லாம் சரி, ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்க, மாப்பிள்ளை எங்கே முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை தானே இப்போ வந்துடுவார், இதே தான் சொன்னேன் நானும் நேற்று. கடைசி வரைக்கும் நிவின் வரவே வரல. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க கடைசி வரைக்கும் நிவின் வருவாரா என்னன்னு தெரில. ஏங்கா அப்படிலாம் சொல்கிற? அப்படிலாம் சொல்லாதக்கா, நிவின் கண்டிப்பாக வருவாருக்கா, மாமா சொல்லியிருக்காருலக்கா அப்படின்னோடனே, உன் மாமா சொன்னால் போதுமா, நிவின் முடிவெடுக்க வேணாவா? அக்கா ப்ளீஸ்க்கா அப்போலாம் பேசாதக்கா. இங்கே பார் காவேரி, நம்பிக்கை இல்லாமல் பேசாத. நேற்று நடந்ததை வச்சு இன்றைக்கி பேசக்கூடாது காவேரி அப்படின்னோடனே, நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தானேங்க அப்படின்றாங்க. இந்த விஜயை நம்பு, என்றைக்குமே வந்து நான் கைவிட மாட்டேன் அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து புரோகிதர்கிட்ட போய் எல்லா ஏற்பாடும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து யமுனா தவிச்சிட்டு இருக்காங்க, வருவாரா மாட்டாரா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவேரியும் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவினுக்கு வந்து விஜய் ஃபோன் பண்ணுறாரு. என்னாச்சு ப்ரோ, இன்னுமா கிளம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் நேற்று சொல்லிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் எதுக்காக இப்படிலாம் தொல்லை பண்ணுறீங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. கரெக்டாக வந்து இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து பசுபதி எல்லாருமே வந்து வாசலில் நிற்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். நீங்கள் எப்படிம்மா, நீங்கள் எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னடா நடக்குது அப்படின்னோடனே, எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, எங்கள் மாமாவும் வந்திருக்காரு, ஃபோனை வைங்கன்றாங்க. பாஸ் ஃபோனை வைக்காதீங்க, நான் ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ரோ, அவங்கள வர வச்சதே நான் தான் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள எதுக்கு வர வச்சிங்க? அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி உங்கள் அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு உங்கள் தாய் மாமாவையும் கூட்டிகிட்டு கல்யாணத்தை வந்து சேருங்க ப்ரோ. கண்டிப்பாக வந்து அவங்களாம் இல்லாமல் எப்படி உங்கள் கல்யாணம் நடக்கும்? அதுக்காக அவங்கள வர வச்சுருக்கேன். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துடுங்க, நான் வச்சுறேன் ஃபோனை. விஜய் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒன்று வச்சிடுறாரு. இங்கே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம நிவின். நீங்கள் எதுக்கு இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு. டே இங்கே என்னடா நடக்குது, உனக்கு கல்யாணம்னு சொல்லி ஃபோன் வருது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடா, மாமா கால் பண்ணி உனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் நாங்கள் கிளம்பி வரதா போச்சு அப்படின்னோடனே, என்னடா நடக்குதுங்க சொல்கிறா அப்படி சொல்கிறோன்னே அப்படியே நிவின் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாரு. காக விஜய் வந்து வர வச்சாரு, ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குழம்பி இருக்காரு. உங்களை வந்து வர வச்சது இல்லைடா, எங்களை வர வச்சது யாருன்னு தெரில, எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணல, மாமாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, மாமா தான் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னார், அதனால தான் நாங்கள் 3 பேருங்க சேர்ந்து வந்தோம். என்னடா நடக்குது மாப்பிள்ளை, என்னாச்சு உங்களுக்கு கல்யாணமா, அது யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, என்ன கதை அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு பசுபதி. ஒன்றுமே புரியாமல் நிவின் யோசிக்கிறாரு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை முடியுது.